அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா நீச்ச நிவர்த்தி பெறும் வித்யாகாரகரான புதனால் கிடைக்க போகும் நல்ல செய்தி என்ன, இந்த புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான செய்திகள் கிடைக்க இருக்குது. குறிப்பா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 6ஆம் தேதி தனது நீச்ச ராசியான மீன ராசியை விட்டு மேச ராசிக்கு பயிற்சி ஆவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். நவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான். மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது. மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம். புதனுக்குரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய உலோகம் பித்தளை, புதனின் நவரத்தினம் மரகத பச்சை, புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம், புதனின் வாகனம் குதிரை, புதனின் ஆதிக்க எண் 5, புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர், புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவார். உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன். புதனின் தோற்றம் பற்றிய முன்கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம். சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன். குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார். சந்திரனும் அக்குழந்தையை தன் 27 மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார். ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார். காலங்கள் கடந்து ஓடின. குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார். வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார். தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார். இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார். குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார். காரணம், தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார். குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார். பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார். பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார். இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார். கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார். புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன். சகல கலைகளையும் கற்று அழகிய உருவ அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவ மாந்தர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான். தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன். வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார். எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி
தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார். நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார். தேவமாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன். நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார். ஏனெனில் புதன் நாராயணின் அம்சம் ஆவார். தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார். நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார். சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார். சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார். சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள 3 குளத்தில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார். சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார். இதனால் புதன் அழி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மே மாதம் 6ஆம் தேதி மேச ராசிக்கு புதன் செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பது ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பணப்புழக்கம் அதிகரிக்குங்க, தொழில் வெற்றி நடைபோடுங்க, வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இளைய சகோதரர்களோடு இணக்கம் ஏற்படுங்க, பாக்கிகள் வசூலாகுங்க, உத்தியோகத்தில் மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருங்க. இதனால் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்குங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் வளர்ச்சி கூடுங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு பொருளாதார நிலை உயர்வு ஏற்பட இருக்குது. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் தற்போது ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. தாய் வழி ஆதரவு உண்டுங்க. சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் படிப்படியாக அகலுங்க. தள்ளி போன சில காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காரிய வெற்றிக்கு சூரியனை வழிபடுவது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.